வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வவ்வால் மீன் வறுவல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வவ்வால் மீன் நான் 4 துண்டு இது மாதிரி எடுத்திருக்கேன். இது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், இது கூட ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மசாலாவை நல்லா இது மாதிரி தண்ணி விட்டு ரொம்ப தண்ணி ஆகிடாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மீனில் எல்லா சைடும் படுற மாதிரி இந்த மசாலாவை நம்ம ஃபுல்லாக தடவிக்கலாம். அதே மாதிரி திருப்பி விட்டு இதில் நம்ம எலுமிச்சப்பழம் ஆட் பண்ணிக்கிறதுனால நல்லா புளிப்பாகவும் காரமாகவும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா மீன்லேயும் நம்ம தடவி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த மசாலாவை நம்ம தடவி வச்சிடலாம். இதை ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் நம்ம வச்சுருக்க மீனை மீன் இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ நம்ம அனதர் சைடு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.